இப்ப நாம் இந்த உதாரண கதையில பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அப்பா வந்து கர்மா வளர்த்துறாரு. அந்த கர்மா வந்து மகன் அதுக்கு சம்பந்தமே இல்லாம அவன் எப்படி அதுல பாதிக்கப்படுறான். மகனுக்கு அதுக்கு சம்பந்தம் அது எண்ணம் கூட அவன்கிட்ட கிடையாது. ஆனா அந்த அந்த சூழ்நிலை அந்த சூழ்ச்சி வலை அந்த கர்மாவோட சூழ்ச்சி வலையில அந்த சூழ்நிலை வலையில போய் அவன் மாற்றான். அதுல மாற்றத்துக்கு என்ன மாதிரி அந்த சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கறத வந்து இந்த கதை மூலியமா புரிஞ்சுக்கலாம். இது மகன் எந்த பாவமுமே செய்யாம அப்பா செஞ்ச பாவம் மகனுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி வர்றது. வந்து என்ன பண்றாரு, ஒரு பொண்ணை வந்து இவர் வந்து மேரேஜ் ஆனவர். ஆனா ஒரு ஏழை ஒரு பொண்ணை வந்து இவர் வசப்படுத்தி அவங்க மேரேஜ் பண்ணிக்க முடியாம இவர் வசப்படுத்தி அந்த பொண்ணை வந்து இவர் வச்சிருக்கிறார். இது அப்படியே கொஞ்ச நாள் விலகும் போது இவர் கவனம் இதாகும் போது அவர் அந்த பொண்ணை வந்து வேற ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இவர் ஏற்கனவே திருமணமானவர் தானே, இவர் கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. இவர் அது தெரிஞ்சு கொஞ்ச நாள் இவருக்கு தெரியாம இருந்திருக்கு. அப்புறம் தெரிஞ்ச உடனே இவர் போறாரு, அங்க போறாரு. அங்க போய் ஃபைட் பண்ணி அந்த பொண்ணை மறுபடியும் கூட்டிட்டு வந்து இவருடைய ஏரியால ஒரு வீடு, அந்த வீடு எடுத்து அங்க வந்து தங்க வச்சாரு, கூட்டிட்டு வந்துருவாரு. இவர் போகும்போது திறப்பாரு, மத்த நேரத்தில் கூட்டிட்டு வந்துருவாரு. இந்த கொடுமை நடக்குது. இந்த கொடுமை வந்து இந்த தந்தையானவர் வந்து இந்த கொடுமையை செஞ்சு அந்த தோஷத்தை வாங்குறாரு. மகன் அவருக்கு வந்து இந்த மாதிரி எண்ணமே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு திடீர்னு வந்து அவருக்கு வந்து திருமணமான வாட்டி சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து இன்னொரு பெண்ணோட வந்து ஒரு கல்யாணம் ஆன இவர் எப்படி கல்யாணம் ஆன பொண்ணை தான் கூட்டு வந்து வச்சிருந்தாரு, அதே கல்யாணம் ஆன பெண்ணோட வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து வருது அப்பாவுக்கு. புரியாத புதிரா இருக்குது. அவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி கொண்டவர் கிடையாது. அந்த அளவுக்கு எண்ணம், ஆனா தானா சூழ்நிலை உருவாகும். சரி, இந்த சூழ்நிலை அதோடு நின்றுச்சா, இவருடைய மகன் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அதே மாதிரி திருமணமான ஒரு பெண்ணையே அவர் வந்து யாருக்கு தெரியாம ரகசியமா ஒரு இடத்துல வச்சு வாழ வேண்டிய சூழ்நிலை அவருக்கு. அவர் ரொம்ப சத்தியசீலர், அவர் நல்லவர். அந்த மாதிரி எண்ணத்துக்கு அவருக்கு வாய்ப்பே கிடையாது. பாசம், அன்பு எல்லாம் எல்லா வகையிலும் ரொம்ப இதானவர், ஒரு மெரிட்டானவர், கம்பீரமானவர். ஆனா அந்த சூழ்நிலை வந்து அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு அவருக்கே தெரியல. அது வந்துருச்சு, அந்த சூழ்நிலை வந்துருச்சு. சரி, இது அப்படியே புரிஞ்சு புரிஞ்சு முதல்ல வந்து ரவுடித்தனமா இருந்தது, அப்புறம் தெரியாம நடந்தது, அப்புறம் வந்து இன்னும் தெரியாம விவரம் தெரியாம நடந்தது. இப்படி 3 தலைமுறையா அது வந்துச்சா, அடுத்த 4வது தலைமுறையாச்சும் அது விடுமா அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணும்போது இவருடைய மகன்கள்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணல. ஆனா இவர் மேரேஜ் பண்ணிட்டு வந்து இன்னொருத்தர் கூட மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு வந்து இவர் மேரேஜ் பண்ணிக்கிறார். இப்ப பாருங்க, அதோட தன்மை கடிமை குறைஞ்சிருக்குது. ஆனா இருந்தாலும் அவர் வந்து இன்னொருத்தர் மனைவியை தான் அவர் மேரேஜ் பண்ணிக்கிறார்.